முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ஒரு மரண மாஸ் அப்டேட். நெல்சன் டைரக்ஷன்ல தலைவர், சிவராஜ்குமார், யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், எஸ்.ஜே. சூர்யான்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் சும்மா ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு. இதுல பாலிவுட் கிங் கான் ஷாருக் கான் ஒரு கேமியோ பண்றாருன்னு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சுல. இப்போ அவர் என்ன கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு ஒரு தரமான தகவல் லீக் ஆயிருக்கு. ஆமாங்க, ஷாருக் கான் இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் அதிகாரி கெட்டப்ல நடிக்க போறாராம். இப்போதைக்கு நம்ம தலைவர் ரஜினி, ஷாருக் கான் அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா 3 பேரும் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் படமாக்கப்பட்டு வருதாம். இந்த ஷூட்டிங் இன்னும் ஒரு 10 நாள் நடக்கும். அதோட ஜெயிலர் 2 மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சு பேக்கப் ஆகிடும்னு சொல்றாங்க. எல்லாமே பிளான் படி நடந்தா வர்ற ஜூன் மாசம் தியேட்டர்ல ஜெயிலர் 2 திருவிழா கன்ஃபார்ம். அடுத்து நம்ம குளோபல் ஸ்டார் தனுஷ் அண்ணனோட லைன் அப் அப்டேட். விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல மமிதா பைஜு கூட தனுஷ் நடிச்சிருக்கிற கரா பட டீசர் ரீசெண்டா செம்ம ஹிட் ஆச்சு. அது போக ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சாய் பல்லவி, ஸ்ரீலீலா கூட D55 படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் மேட்டர் என்னன்னா, தனுஷோட 56வது படம் D56 பத்தின தரமான நியூஸ் வந்திருக்கு. லப்பர் பந்து படம் எடுத்து ஹிட் அடித்த தமிழரசன் பச்சமுத்து தான் இந்த படத்தை இயக்குறாரு. இதுல தனுஷுக்கு ஜோடியா ஃபர்ஸ்ட் டைமா சென்சேஷனல் ஹீரோயின் ருக்மிணி வசந்த் நடிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம உரியடி டைரக்டர் விஜய் குமார் தான் மெயின் வில்லனா. மியூசிக் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். கேட்கிறப்பவே இந்த காம்போ செம்ம ஃப்ரெஷ்ஷா வெறித்தனமா இருக்குல்ல. சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடுத்ததா மலையாள சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸை அடிச்சு நொறுக்குன ஒரு படத்தோட ரிப்போர்ட். பிரேமம் படம் மூலமா சவுத் இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆன நம்ம நிவின் பாலிக்கு ஒரு தரமான கம்பேக் எப்போ கிடைக்கும்னு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன டிசம்பர்ல அகில் சத்யன் டைரக்ஷன்ல வந்த சர்வ மாயா படம் அந்த கம்பேக்கை ரொம்ப மாசாவே கொடுத்துருச்சு. ரியா சுபு அப்படிங்கிற புது ஹீரோயின் பேயாக நடிச்சு மிரட்டுன இந்த படம் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மாபெரும் சாதனை பண்ணியிருக்கு. வெறும் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் இப்போ தியேட்டர்ல மட்டுமே 150 கோடி ரூபாய் லாபம் கொடுத்து மலையாள திரையுலகத்தையும் விரல வச்சிருக்கு. நிவின் பாலி இஸ் பேக். சிம்பு ஃபேன்ஸ் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ற படம் அரசன். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தானு தயாரிப்புல உருவாகிற இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் கோவில்பட்டியில முடிஞ்சது. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ரோல்ல விஜய் சேதுபதி கமிட் ஆகியிருந்தாரு. ஆனா திடீர்னு அவர் படத்துல இருந்து விலகிட்டாருன்னு ஒரு வதந்தி பரவுச்சு. ஆனா அதெல்லாம் சும்மா வெறும் ரூமர் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2ஆம் கட்ட ஷூட்டிங்ல இப்போ புதுசா நிறைய பிரபலங்கள் இணைஞ்சிருக்காங்க. நடிகை சைத்ரா ரெட்டி, அப்புறம் நடிகர் விக்ராந்த், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நடிச்ச கமலேஷ்னு பெரிய காஸ்டிங் படத்துல ஆட் ஆகியிருக்காங்க. வெற்றிமாறன் சிம்பு காம்போ சும்மா ராவா தரமா இருக்க போகுது. கடைசியா ஒரு பேன் இண்டியா ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்டேட். ஆதித்யா தார் இயக்கத்துல ரன்வீர் சிங், மாதவன், அக்ஷய் கண்ணா, சாரா அர்ஜுன் நடிச்சு வரப்போற துரந்தர் த ரிவெஞ்ச், அதாவது துரந்தர் 2 படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். இந்த ட்ரெய்லர் இப்போ நெட்ல என்ன மாதிரி சம்பவம் பண்ணிருக்கு தெரியுமா? ரிலீஸ் ஆன வெறும் 48 மணி நேரத்துல எல்லா டிஜிட்டல் தளங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 312 மில்லியன், அதாவது 31.2 கோடி வியூஸை கிராஸ் பண்ணி ஒரு இமாலய சாதனை படிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 45க்கும் மேற்பட்ட நாடுகள்ல யூடியூப் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சு கெப்பு காட்டியிருக்கு. வர்ற மார்ச் 19ஆம் தேதி தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு 5 மொழிகள்ல தியேட்டர்ல இந்த ஆக்ஷன் ட்ரீட் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான டாப் சினிமா அப்டேட்ஸ் முடிஞ்சது. ஜெயிலர் 2ல தலைவர் SRK காம்போ பத்தியும் தனுஷோட D56 பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த மாசான செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸை ஃபாலோ பண்ணுங்க. டாடா, பை பை.